வெல்கம் டு கிங் அண்ட் கியூன் கிச்சன் கேக்யூகே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? பூண்டை வச்சு ஒரு சூப்பரான ஊறுகாய் வீட்டிலே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இதை ரிக்வஸ்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் கீர்த்தனாக்கும் வினோதினிக்கும் ரொம்ப நன்றி. இதுக்காக நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு இன்னும் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். அதை வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நல்லா புளி ஊறி வந்து நமக்கு பல்ப் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ முதல்ல பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து எடுத்திருக்கேன். உளுத்து பருப்பு கலந்துருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் கடுகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 ஈக்குவல் ரேஷியோவில் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். லோ ஃப்ளேமில் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சதும் நம்ம கேஸ்லேருந்து இதை எடுத்துடலாம். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் இந்த மாதிரி பொரியிற மாதிரி பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெந்தயம் வந்து கசப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குவான்டிட்டின்றதுனால நான் வந்து இடிச்சிக்கிறேன். இடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக இடிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து இரும்பு சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மண் சட்டி, பேன் எது வேணால் யூஸ் பண்ணலாம். கடாய் சூடானதும் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 ml போல் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். இதே கப் அளவுக்கு தான் நான் புளி கரைசலும் பூண்டு எடுத்திருக்கேன். ஆனால் பூண்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன், பூண்டு ஃப்ளேவர் நிறைய தெரியணுன்றதுக்காக. 100லேருந்து 200 கிராம் வரைக்கும் பூண்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் அளவு பூண்டு எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டோட ரா ஸ்மெல்லாம் போய் மேலே ஒரு கிறிஸ்பாக ஒயிட் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்து 1 டீஸ்பூன் போல் கடுகுளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக தான் எடுத்திருக்கேன். சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். 100 ml போல் புளி கரைசல் எடுத்துக்கோங்க. புளி சேர்த்த ஒரு 2 நிமிஷத்துக்கே அந்த சலசலப்புலாம் அடங்கி ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். புளியோட பச்சை வாசனைலாம் போய் திக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு இதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், அதனால நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக வேணுன்றதுனால நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல கலர் கிடைக்கும். லோ ஃப்ளேமில் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஜெல்லாகி ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும்.
இப்போ சுவைக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்களா, இன்னொரு 1/4 டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இது ஒரு 3 நிமிஷம் மேலே குக் ஆகிடுச்சு லோ ஃப்ளேமில். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு இடித்து வச்சோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். பவுடரை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பல மாதத்துக்கு கெடாது. நீங்கள் தண்ணி எதுவும் படாமல் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது டேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாமா? வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். விட்டுட்டு சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாய் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வாய் சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி. இந்த ஈஸி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ எம்மியாக வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.